நல்லதொரு இந்த புத்தக திருவிழாவில் 3வது நாள் நிகழ்ச்சியாக கருத்துரை நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே தருமபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார் அவர்கள் பேசும் பொழுது, இந்த அருமையான வேலையில் நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அதாவது இந்த நிகழ்ச்சியை நான் இதில் கடந்த வருடம் என்னால் கலந்துக்க முடியலை. பட் நிறைய கடந்த வருடத்தோட இந்த புத்தக திருவிழா பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்திலேயே நம்முடைய செந்தில் சார் அடிக்கடி பேசுகிறப்பெல்லாம் நம்முடைய தகடூர் புத்தக பேரவையோட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கேன். அப்போ நம்முடைய இந்த வருடம் இந்த புத்தக கண்காட்சியை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருப்பேன். பட் இன்றைய நிகழ்வில் இன்னைக்கு கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நாம டிவிலையும் யூடியூப்ல எல்லாத்துலையும் பார்த்த ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஒருவர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள்ல நம்ம எத்தனையோ கவிஞர்கள் நம்மளை பேச்சில் நம்மளை எல்லாமே ஆட்கொள்வாங்க. அதுல ஒருத்தர் நம்முடைய மனுஷபுத்திரன் சார். ஸோ அவரோட அருகில் அமர்ந்து பேசுகிறப்ப நிறைய பேசணும்னு நம்ம தோணினாலும் நமக்கு பேச்சு நிறைய கம்மியாக தான் வரும். இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த புத்தக திருவிழாவோட சிறப்புகள் ஏன் நமக்கு ரொம்ப ஒரு நமக்கு அளவுக்கு அடங்காத ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் கிடைக்குது, படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. ஒரு காலத்துல புத்தகங்கள் கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு இருப்போம். அப்போ புத்தகங்கள் கிடைக்காது. உங்களுக்கு எல்லாருமே அந்த கஷ்டங்கள் எப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன். இப்போ மதுரை மாவட்டத்தில் எங்களுக்கு புஸ்தகம் கிடைக்கிறதுனா, நான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அவங்களும் ஒரு ஷாப் போட்டிருக்காங்க, ஒரு கடை வைத்திருக்கிறார்கள். அந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல தான் புத்தகங்கள் கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல மங்கம்மா சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரபலமான ஒரு மங்கம்மா சத்திரம் இருக்கும். அது பக்கத்துல இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இருக்கும். அங்க போனா தான் நாங்க புத்தகங்கள் வாங்குறதுக்குன்னே போக முடியும். அதுவும் நமக்கு கேட்ட புத்தகங்கள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரி படிப்பு ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி குடிமை பணிக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிமை பணிக்கு படிக்கிறப்ப எங்களுக்கு புத்தகங்கள் கிடைக்கிறதுனா பெரிய விஷயமா இருக்கும். ஐயோ, எங்களுக்கு தேவையான புத்தகங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம்னா நிறைய புத்தகங்கள் நமக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்குரிய சோர்ஸ் வேணும். அப்போ புத்தகங்கள் தான் அது எல்லாத்துக்குமே நமக்குடைய மூலப்பொருட்கள். ஸோ அது எதுவுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். நாங்க சென்னையில அந்த ஜனவரி மாதம் போடுற புத்தக கண்காட்சிக்காக எப்படா அந்த ஜனவரி மாதம் வரும், சென்னைக்கு போனா மெரினா பீச்சுக்கு போவோம்னு சுத்துறதுக்கு ஆசை இருக்காது. அந்த புத்தக கண்காட்சியில போய் நம்ம வேணும்ன்ற புத்தகங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த ஆர்வமா இருக்கும். அந்த ஜனவரிக்காக நாங்க எல்லாம் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாம எங்களுக்கு நான் கால்நடை மருத்துவம் படித்ததுனால எங்க சீனியர்ஸ் எல்லாருமே ஆல் இந்தியா டூர் போவாங்க. அந்த ஆல் இந்தியா டூர் போறப்பதான் எங்களுக்கு சென்னையிலும் கிடைக்காத புத்தகங்கள் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில அங்க போய் புத்தகங்கள் கிடைக்கும். இதுக்காக ஒவ்வொரு வருடமும் அந்த 5ஆம் வருடம் படிக்கிற சீனியர்ஸ் மட்டும் போவாங்க. அவங்கள்ட்ட போய் ரெடியா ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு நிப்போம், இந்த புத்தகங்கள்லாம் எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு. ஏன்னா நினைச்ச உடனே நம்ம டெல்லிக்கு போயிட்டு வர முடியாது. டெல்லிக்கு போறதுனாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப டெல்லிக்கு போயிட்டு அந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு எங்க சீனியர்ஸ்ட கொடுத்து நிற்போம். ஸோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. புத்தகங்கள் நமக்கு கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இதுல புத்தக கண்காட்சி திறப்பு விழாக்கு நேற்றைய 4th நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பாத்தீங்கன்னா அத்தனை புத்தகங்கள் பார்க்க அருமையா இருக்கு. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடலாம் போல ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ இதை நமக்கு இந்த புத்தகங்களோட சிறப்புகள் இன்னும் நமக்கு நிறைய இன்றைய தலைமுறைக்கு நிறைய தெரியாம இருக்கு. நான் குடிமை பணிகள் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன பாடங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். அது இல்லாம ஆப்ஷனல்ஸ்னு 2 சப்ஜெக்ட் எடுப்பாங்க. இந்த 2 சப்ஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய படிப்போட தொடர்புடையது சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனல் சுவாலஜி போட்டுட்டு, 2வது ஆப்ஷனல் தமிழ் பாடத்தை நம்முடைய ஒரு ஆப்ஷனலா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தேன். ஏன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ், நமக்கு தமிழ் ஓரளவு நமக்கு நல்லா தெரியும். அதனால தமிழ் லிட்ரேச்சரை எடுத்து தமிழ் இலக்கியத்தை எடுத்து நம்ம ஒரு ஆப்ஷனலா படிக்கலாம்னு எடுக்கிறப்ப பிரிலிம்ஸ் செலக்ட் ஆகி முதல் நிலை தேர்வு செலக்ட் ஆகி அடுத்த நிலைக்கு போறப்ப அங்க ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கு. அங்க போய் தங்கி நம்ம அங்க படிக்கலாம் அப்படின்னு போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சருக்கு எனக்கு இளங்கோன்னு ஒரு வாத்தியார் கிடைச்சாரு.
ரொம்ப அருமையான வாத்தியார். என்னுடைய தமிழ் ஆர்வத்தை பார்த்துட்டு அவர் டெய்லி ஒரு புத்தகம் தமிழ்ல கொண்டு வருவாரு. ஒவ்வொரு பாடமும் இருக்கும், குறுந்தொகை இருக்கும், நிறைய இருக்கும், சிலப்பதிகாரம் எல்லாத்துலயும் அதுல உள்ள நம்ம போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இருக்கும், நிறைய வந்து நமக்கு வந்து போர்ஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லி வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா திருவெம்பாவை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிறந்த புத்தகம் கொண்டு வருவார். இப்ப சிலப்பதிகாரம்னா அதுக்குன்னு ஒரு சிறந்த புத்தகம் கொண்டு வருவார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து கம்பராமாயணம்னா அதுக்குன்னு ஒரு சிறப்பு புத்தகம் கொண்டு வருவார். அதெல்லாம் படிச்சோம்னா அப்படியே நம்மளை தாண்டி ஆர்வம் போகும். நான் சிவில் சர்வீஸ் படிக்கிறத மறந்துட்டேன், தமிழ் ஆர்வத்தில் புரிந்து என்னுடைய 80% ஆஃப் த டைம், என்னுடைய 80 விழுக்காடுகள் டைம் வந்து நான் தமிழ் புத்தகங்கள்ல படிக்கிறதுலேயே தான் என்னுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணேன். அதோட அருமையெல்லாம் வந்து நமக்கு உண்மையா வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியாது. நம்ம ஒரு குறுந்தொகையில ஒரு பாடல் இருக்கும், அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து பழைய காலத்துல வந்து நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த பேரண்ட்ஸ், ஐயோ நம்ம பொண்ணு அங்க எப்படி இருக்காங்க, கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணு நல்ல விதமா சந்தோஷமா இருக்காங்களா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க வீட்டுக்கு போறதுனாலே ஒரு அழைப்பு சொல்லி நாங்கள் அங்க வருகிறோம், என்னோட குழந்தை என்னோட பொண்ணை பார்க்கறதுக்கு மருமகனை பார்க்கறதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி முறையா தான் போவாங்க. நம்ம நினைச்ச மாதிரி போற வழியில தர்மபுரிக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்து எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த நிகழ்வுலாம் எப்படி தெரியும்னா ஒரு தோழி இருப்பாங்க, அந்த தோழி செவிலியர் சொல்லுவோம். அந்த செவிலியர் மூலமா தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்த நம்முடைய மகள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி நம்ம கணவரை பார்த்துக்கிறாரு, அவங்களுடைய மாமனார் மாமியார் எப்படி பாத்துக்கிறாரு, விருந்தோம்பல்ல நமக்கு ஒண்ணுமே கத்து கொடுக்கலையே நம்ம பொண்ணுக்கு எப்படி எல்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கலாது உடி குவளையுங்கன் குய்முகை கமல தான் உழந்துவிட்ட தீமொழி பாகர் இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தற்று ஒண்ணுதல் முகனே அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அருமையா இருக்கும் அதோட கருத்துக்கள். ஸோ இப்படியெல்லாம் வந்து சமைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழைய நல்லா அப்படியே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரசிச்ச தயிரை நல்லா ரொம்ப புளிக்காமலும் புளிக்கிற மாதிரியும் ஊற வச்சு நல்லா ரெடியான தயிரை நல்லா அப்படியே கையில காந்தல் மெல்விரல் அப்படியே கையில பிசைஞ்சு அந்த கையில பிசைஞ்சிட்டு அந்த பிசைஞ்சுக்கிட்டு இருக்க தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சிருக்காங்க. அந்த சட்டியில வந்து தாளிக்க போறதுக்குரிய டைம் மாறிடும்னு சொல்லிட்டு கையை கழுவ நேரம் இல்லாம போட்டிருக்க புத்தாடையில் அப்படியே தொடச்சிட்டு அங்க போய் தாளிப்பு செய்துட்டு திருப்பி வந்து அப்படியே கண்ணில் புகை, அந்த புகை ஊதுறப்ப வந்து நம்ம இப்போ உள்ள கேஸ் அடுப்பெல்லாம் கிடையாது இல்லையா, ஸோ புகையில ஊதுறப்ப அப்ப கண்ணில் வந்து ஃபுல்லா தண்ணி வர வர அதெல்லாம் கவலைப்படாம ரொம்ப அருமையா சமைச்சு நம்ம கணவனுக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்கன்னு கொடுக்குற அந்த ஒரு ஆர்வம் இன்னைக்கு இருக்க இந்த கணவர்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க யோசித்து பாருங்க நம்முடைய மனைவிகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொரு பாடல் இருக்கும். நீங்க திருவெம்பாவை ஆகட்டும், நம்ம கோயில்கள்ல பாடுறோம், அதோட படிக்கிறப்ப தான் தெரியும், நீங்க பாட்டுல கேட்கிறப்ப தெரியாது. நீங்க பொன்னியின் செல்வன் படத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம், பொன்னியின் செல்வன் எவ்வளவு ஆர்வமா பொன்னியின் செல்வன் பார்த்தோம். நீங்க அதை உட்கார்ந்து அந்த புத்தகங்களை முழுவதும் பொன்னியின் செல்வன் முழுவதையும் படிங்க, சிவகாமியின் சபதம் படிங்க, நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க. ஒரு மூலையில எங்கேயாவது உட்கார்ந்து அந்த புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிவில் சர்வீஸ் எழுதி செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு ஒரு சர்வீஸ் வருது. அந்த சர்வீஸை முடிச்சோடனே என்னுடைய பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், நான் ஐஏஎஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை என்னுடைய அம்மா சொல்லிட்டாங்க நீங்க இல்லை கல்யாணம் பண்ணிட்டு நீ கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நான் ஆல்ரெடி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக வேலையில சேர்ந்துட்டேன். ஸோ அதனால வேலை இருக்கிறதுனால என்னுடைய கல்யாணம் பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடித்தோடனே கல்யாணமான புதுசு யாருமே தெரியாது. என்னன்னு வைஃப்ட வந்து நான் கேட்டேன், என்ன உனக்கு பிடிக்கும், நான் ஏதாவது உனக்கு பிடிக்கும்னா நான் வந்து உனக்கு பிடிச்சதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. எனக்கு கேட்க ரொம்ப சங்கடமா இருக்கும், கேட்டா வாங்கி தருவீங்களா அப்படின்னு, ரொம்ப நாளா ஆசைப்படுறேன் எனக்காக வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. நிச்சயமா நீ கேட்கிறப்ப இதெல்லாம் நிச்சயமா வாங்கி தரணும்னு. எனக்கு உடையார் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னாரு. உடையார் வாங்கி கேட்டாப்ல. உடையார்னா எனக்கு டக்குன்னு புரியல. உடையாருன்னு சொல்லிட்டு 6 வால்யூம் உள்ள ஒரு உடையார் புராணம் புத்தகம் இருக்கு. ஸோ அந்த உடையார் தான் வந்து எனக்கு அப்ப எனக்கே தெரியல, அந்த உடையார் புத்தகம் வாங்கி தர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. எனக்கு சரி ஓகே கட்டாயம் வாங்கி தரேன். எதை பத்தினா ஒரு பாலகுமாரன், கவிஞர் பாலகுமாரன் எழுதிய புத்தகம்
புத்தகம். நீங்க எல்லாரும் நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கிறப்ப வாங்கி படிங்க. நம்ம எல்லாம் பார்க்கிறோம், ராஜராஜன் கோயில் எல்லாம் ராஜராஜ சோழன் வந்து எப்படி நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காரு, அதுல எப்படி அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியுமே வராத நேரத்துல எப்படி கல்லெல்லாம் வந்து மேலே ஏற்றி அவ்வளவு பெரிய கோபுரம் கட்டினாங்க, உள்ள கருவறை கட்டினாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா நான் வாங்கி கொடுத்த புத்தகம் அந்த 6 வால்யூம் பிடிக்கிறப்ப என்னைய மறந்துட்டா. 6 வால்யூம் படிச்சு முடிக்கிற வரையே என்னையவே மறந்தாச்சு. அந்த அளவுக்கு அந்த 6 வால்யூமை முடிச்ச பிறகுதான் வந்து என்கிட்ட பேசவே ஆரம்பிக்காங்க. எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு, இவ்வளவு படிக்கிற அளவு ஆர்வமா இருக்காங்க. அடுத்து நான் உட்காந்து நான் அவங்கள மறந்தாச்சு. ஸோ 2 பேரும் அந்த வால்யூம் முடிச்ச பிறகுதான் எங்களுக்கு வந்து அந்த படிப்போட இது தெரிஞ்சது. இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. நீங்க கம்பராமாயணம் புத்தகம் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு கும்பகர்ணனோட ரசிகரா மாறிடுவீங்க, ஒரு ராவணனோட ரசிகரா மாறிடுவீங்க. அவ்வளவு தூரம் அருமையா அப்படியே செங்கன் சிவப்பா அழுதாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்ம பாட்டுல எல்லாம் வருது. பழைய சிற்பக்கலைகள் நம்ம இதுல படிப்போம், கட்டடக்கலைகள் சிற்பக்கலைகள்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னா அந்த எழுத்துலயே முழு உணர்வையும் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இப்ப கடிதம் எழுதுறத கூட விட்டுட்டோம். இந்த முறை நாளை எலெக்ஷன் அப்ப கடிதம் எழுதுற ஒரு கலெக்டர் வந்து ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கடிதம் எழுதி நீங்க வந்து ஓட்டு போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்காக ஒரு இந்த புதுசா இந்த நிகழ்ச்சி நான் தான் கொண்டு வந்தேன். அதுல என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துல மக்கள் ஓட்டு கம்மியா போட்டிருக்காங்களோ அந்த ஓட்டு வாக்காளர்களை வந்து கலெக்டர் கடிதம் எழுதி அழைக்கிற மாதிரி. ஏன்னா அந்த கடிதத்தோட அந்த எழுத்தோட வேல்யூ ரொம்ப அதிகம். ஒருத்தர் எழுதுறப்ப அவங்களோட உணர்வு அதுல இருக்கும், நம்ம நினைக்க முடியும், நம்ம பேசுறத உணர முடியும். ஸோ இந்த மாதிரி உணர்வை நம்ம என்னதான் நீங்க டிஜிட்டல்ல மொபைல்ல உட்காந்து படிச்சாலும் எதுல வந்து டிஜிட்டல் மீடியா படிச்சாலும் நமக்கு அது வந்து அதுக்குரிய உணர்வை வந்து நம்ம படிக்கவே முடியாது. ஸோ புத்தகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ட்ரெஷர், சொத்து. ஸோ அந்த புத்தகங்களை வந்து நம்முடைய இளைய தலைமுறை ஒவ்வொருவரையும் வாங்கி படிக்க வைக்க வேண்டும். நீங்க எத்தனையோ அதுக்காகத்தான் இந்த புத்தக திருவிழான்னு நான் என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு மிக ஆர்வமாக இருந்தேன். இதுக்கு வந்து நம்ம அதனுடைய தகடூர் புத்தக பேருடைய தலைவர் செந்தில் சார், அதனுடைய பொருளாளர், அந்த என்டையர் குழு வந்து ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோட அவ்வளோ அருமையா இதுக்காக அவர் ஒரு மருத்துவர், அது இல்லாம அவர் பொலிட்டிக்கல் கேரியர் இருக்கு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு புத்தக பேரவை, புத்தக திருவிழா, தகடூர் புத்தக பேரவை சம்பந்தமான மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு முழுவதுமாக இதோட அவருக்கெல்லாம் ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துடலாம். பாத்தீங்களா நமக்கு? ஸோ எப்படி யோசித்து பாருங்க, இது நாம் ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறை வந்து எவ்வளோ கஷ்டத்தை இன்னைக்கு நமக்கு இருக்க, எவ்வளோ ஒரு ப்ரெஷர், எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த புத்தகங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்வு இருக்கு. என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த புத்தகங்கள் நீங்க படிக்க ஆரம்பிச்சா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே, ப்ரெஷர் இருக்கவங்களுக்குலாம் ப்ரெஷர் போகும், மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு ஊர்ல கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த ஒருத்தருக்கு வந்து பார்க்கின்சன் டிசீஸ் வர்ற மாதிரி ஒரு நடுக்கம் வருது. ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா அவங்களோட முழுக்க ஸ்ட்ரெஸ்ல மென்டல் ஃபியூஸ் ஆயிருது. ஸோ இந்த மென்டல் ஃபியூஸ் எல்லாம் வெளியே வர்றதுக்கு டெய்லி கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கிறப்ப ஒரு புத்தகங்களை படிக்கணும். எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும். நமக்கு புத்தகம் படிப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். நமக்கு எத்தனை பணிகள் இருந்தாலும் சீட்ல உட்கார்ந்தோம்னா நமக்கு காலையில சில சமயம் 10 மணிக்கு உட்கார்ந்தா 9 மணிக்கு எந்திரிக்கிறப்ப தான் நம்ம சீட்ல உட்கார்ந்தே இருக்கோம், நமக்கு என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விடிவு காலம் வந்து புத்தகங்கள் மூலமா நமக்கு கிடைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகங்கள்ல வந்து நம்ம படிக்கிறதுக்குரிய ஆர்வம் வந்து நம்முடைய குழந்தைகள்கிட்ட உருவாகணும். அருமையாக எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ பொதுமக்கள் இங்க கூடியிருக்கீங்க. ஸோ இதற்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு 16 வயதுல ஒருத்தர் கவிதை எழுதுற, ஒரு 16 வயதுல ஒரு கவிதையை வெளியிட்ட ஒரு பேச்சாளரை, ஒரு கவிஞரை, ஒரு பத்திரிகையாளரை நம்முடைய தகடூர் புத்தக பேரவை இங்க நமக்காக கூட்டி வந்திருக்கிறார்கள். நானும் உங்களோடு சேர்ந்து மிகுந்த ஆர்வத்துடன் அவருடைய பேச்சுக்காக காத்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேச்சுக்கள் நம்முடைய இளைய தலைமுறையை நல்ல நிலைமை கொண்டு வரும். இன்னைக்கு தெரியும் நமக்கு எத்தனை நமக்கு ஈவில்ஸ், நம்முடைய குழந்தைகளை ஸ்பாயில் பண்ற நம்முடைய எத்தனை ஈவில்ஸ் இருக்கும் தெரியும். அது எல்லாத்துல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு தான் நம்முடைய புத்தகங்கள். ஸோ இந்த 10 நாளும் மிக சிறப்பாக உங்களுக்கு தெரிந்த எல்லோரிடையும் சொல்லி கூட்டிட்டு வந்து நாம் சொல்லியிருக்கோம். இந்த வருடம் இந்த புத்தக கண்காட்சி நம்முடைய தர்மபுரியில மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நீங்க கொடுக்க போற ஊக்கத்தை வச்சு அடுத்த வருடத்துக்கு இன்னும் பிரபலமாக பிரம்மாண்டமாக நம்ம பிளான் பண்ணலாம்.
எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் சிறந்த பேச்சாளர்களை வந்து இங்க உங்களை கூட்டிட்டு வந்துடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களோட பேச்சுக்களை ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் நீங்க மறக்காம வந்து கலந்துக்கங்க. உங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அவங்க என்ன ஒரு படிப்பு ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்களுக்கு இது மாதிரி கூட்டங்கள், நானெல்லாம் வந்து இதே மாதிரி கூட்டங்கள்ல கேட்டு கேட்டு தான் நான்லாம் வந்து படிக்கணுன்ற ஆர்வத்தையே நான் கத்துக்கிட்டேன். எங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ ஏதோ நம்ம போனதுல ஒவ்வொரு பேச்சாளர்கள் சீனியர்ஸ் எல்லாரும் பேசுற நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய வார்த்தைகள்லயே நம்ம ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் ஆகுவோம். அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு தலைப்பே நமக்கு நம்பிக்கையின் சுடர், ரைட்டா? இந்த நம்பிக்கையின் சுடருக்கு நம்ம பாத்திரமாக நம்முடைய இன்றைய சிறப்பு பேச்சாளர் சிறப்பு அழைப்பாளர் வந்து நமக்கு உறுதியா நம்பிக்கையை கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலும் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்களையும் கூட்டிட்டு வந்துங்க. அவங்களுக்கு பிடித்தமான அநேக புத்தகங்களை வந்து நீங்க வாங்கி எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு குட்டி லைப்ரரி வைங்க. நிச்சயமா வந்து அது உங்களுடைய குடும்பத்தை வேற அளவில் வந்து பிரகாசமாக்கும் என்பது இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஸோ நான் எல்லா டைமும் எடுத்துட்டு அவரோட சிறப்பான பேச்சை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இவ்வளவு சிறப்பாக இந்த 10 நாளுக்காக 2 மாதங்களாக உழைத்து இந்த 10 நாளும் தங்களுடைய முழு நேரத்தையும் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கோம். தகடூர் புத்தக பேரவையோட என்டையர் குரூப்புக்கும் நாங்கெல்லாம் வந்து பேக்ல இருந்தா ஹெல்ப் பண்றோம். ஆனா நம்முடைய பொருளுதவி நம்முடைய தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. பட் கோர் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம இருந்து ரொம்ப டெடிகேட்டடா பண்ணிக்கிட்டு இருக்க தகடூர் புத்தக பேரவைக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை கவிஞர்கள், ஏன்னா நம்முடைய புத்தகங்கள் வாழணும், நம்முடைய தமிழ் மொழி வாழணும்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் கலந்துக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.